உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது? மச்சான், மச்சி, மாமா, மாமோய், தெய்வமே, அத்தா, ஐத்தா, ஓல்ட் யூ கால் மீ பேபி. பேபி. பேர் சொல்லி கூப்பிடு. ஆளா சொன்னு. புருஷன பேர் சொல்ல கூடாதா? ட்ரெண்டிங்கா ஒண்ணு சொல்லட்டுமா? டேய் போடா வாடா காட்டா. இப்படி ஒருமையா சொல்லலாமாங்க? ஐயோ சூப்பர் பேரச்சி, சூப்பர் ட்ரெண்ட். நான் துளசி, பிம்பிள்ஸையும் சிவப்பையும் குறைத்து உங்கள் தோலை சுத்தமாக பாதுகாப்பேன். நான் எலுமிச்சை மிதமாக பயன்படுத்தினால் டானை குறைத்து உங்கள் தோலுக்கு புத்துணர்ச்சி தருவேன். நான் கஸ்தூரி மஞ்சள் பிம்பிள் வராமல் தடுத்து கரும்புள்ளிகளை மெதுவா குறைப்பேன். நான் தேங்காய் பால் உங்கள் தோலை ஆழமா ஊட்டமளித்து மென்மையாக மாற்றுவேன். நான் பாதாம் பால் உங்கள் தோலுக்கு ஊட்டச்சத்து அளித்து இயற்கையான ஒளி தருவேன். நான் சந்தனம் அதிக எண்ணெயை கட்டுப்படுத்தி வெப்பத்தை தணித்து உங்கள் தோலை அமைதியாக பாதுகாப்பேன். நான் முல்தானி மிட்டி அதிக எண்ணெயை உறிஞ்சி பிம்பிள்ஸ கட்டுப்படுத்தி முகத்தை சுத்தமா வச்சிருப்பேன். நான் ரோஜா தோலை ஈரப்பதமாக்கி சென்சிட்டிவ் தோலை மென்மையாக்கி புதிய ஒளி தருவேன். நான் பால் தோலை மென்மையாக்கி ஊட்டமளித்து இயற்கை பிரகாசம் தருவேன். நான் தயிர் எரிச்சலை தணித்து டான் மற்றும் கருமையை மங்க செய்து தோலை குளிர்ச்சியாக வச்சிருப்பேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் நண்பா நண்பிகளா, எண்ணெய சாப்பிட்டா உடம்பு ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். விட்டமின் சி நான் தான் பாஸ். ஆரஞ்சு தினமும் சந்தித்தால் போதும். சைஸ் சிறியது, சக்தி பெரியது. ஏய் பாரு, நான் சாதாரண வாழைப்பழம் இல்லடா, செம்ம ரெட் வைப். என்னைய சாப்பிட்டா ஆங்கிரி ஃபுல் பூஸ்ட். ரத்தத்துக்கு நல்லது, இம்யூனிட்டிக்கும். நான் தான் சீக்ரெட் ஹீரோ. சின்னதா சிவப்பா இருக்கேன், ஆனா பவர்ல மாஸ் தான் பாஸ். ஹலோ, நான் தான் அன்னாசி. அவுட் சைட் கொஞ்சம் ரகட்டு, இன்சைட் ஃபுல் ஸ்வீட். என்னைய சாப்பிட்டா டைஜஷன் சூப்பர் ஃபாஸ்ட், வயிறு ஹாப்பி. விட்டமின் சி ஃபுல் ஸ்டாக், இம்யூனிட்டிக்கு நான் பாடி கார்டா. என்னைய பார்த்து பயப்படாதே, டேஸ்ட் பண்ணா அன்னாசின்னு லவ் பண்ணிடுவேன். லவ் யூ. ஹாய் நண்பா நண்பிகளா, எண்ணெய சாப்பிட்டா உடம்பு ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். விட்டமின் சி நான் தான் பாஸ். ஆரஞ்சு தினமும் சந்தித்தால் போதும். சைஸ் சிறியது, சக்தி பெரியது. ஏய் பாரு, நான் சாதாரண வாழைப்பழம் இல்லடா, செம்ம ரெட் வைப். என்னைய சாப்பிட்டா ஆங்கிரி ஃபுல் பூஸ்ட். நான் கோதுமை மாவு கரைக்கிற தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் பால் ஊத்தினா சப்பாத்தி அடுத்த நாள் கூட சாஃப்ட் தான். நான் இட்லி மாவு அரைக்கிறப்போ கடைசில ஒரு ஸ்பூன் வேக வச்ச சோறு சேர்த்தா இட்லி ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி வரும். நான் அரிசி மாவு அரைச்சதும் ட்ரை பேன்ல லேசா வறுத்தா கொழுக்கட்டை ஒட்டாம பெர்ஃபெக்ட்டா வரும். நான் இடியாப்பம் மாவு மாவுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்தா நூல் உடையாம நீளமா வரும். நான் ஆப்பம் மாவு புளிக்க வைக்கும் போது ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்தா ஓரம் லேஸ் மாதிரி வரும். நான் வடை மாவு அரைக்கிற தண்ணீர்ல 2 ஐஸ் கியூப் போட்டா வடை எண்ணெய் குடிக்காது. நான் தான் முட்டை, எனக்கு 7 நிமிஷம் வேக போதும். அதிகமா வெந்தா ரப்பர் மாதிரி ஆகிடுவேன். நான் தான் மீன், 10 நிமிஷம் வேக போதும். அதிகமா வெந்தா உடைந்து போயிடுவேன். நான் தான் சிக்கன், 15 நிமிஷம் வேக போதும். அதிகமா வெந்தால் ரப்பர் மாதிரி கெட்டியாகிடுவேன். நான் தான் மட்டன், நான் நல்லா வேகணும்னா 25 நிமிஷம் போதும். அதிகமா வெந்தால் நார் நாரா ஆகிடுவேன். நான் தான் நண்டு, 15 நிமிஷம் வேக போதும். அதிகமா வெந்தால் என் சதை சுருங்கி டேஸ்ட் போயிடும். நான் தான் இறால், 10 நிமிஷம் வேக போதும். அதிகமா வெந்தா ரப்பர் மாதிரி கெட்டியாகிடுவேன். இப்படிப்பட்ட குக்கிங் டிப்ஸ் பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.